Hey guys, welcome back. Now உங்க சௌந்தர்யா மனோகரன். And after a long gap நான் வந்து வீடியோ போடுறேன் பிகாஸ் ஆனுவல் டே, ஆனுவல் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு கரெக்டாக ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் என்னால் வீடியோ போட முடிஞ்சது. ஐ எம் ரியலி சாரி அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோஸே போடலன்னு, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒருத்தர் வந்து கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க. என்னோட கன்சிஸ்டன்சியை நான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். இன்னைக்கு வந்து எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஸ்கின் பாண்ட் எழுதியிருக்காங்கல்ல, அவங்க எழுதின டேல்ஸ் ஃப்ரம் மை ஹார்ட், இந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கண்டினியூஸாக ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கே ஓரியன்டாக போகிற மாதிரி இருந்தது. அதனால தான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ இந்த புக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிட்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த ஆத்தர் வந்து நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்போம். பிகாஸ் நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லாம் படிக்கிறப்ப நம்ம இங்கிலீஷ் புக்கில் இவரோட போயம் இல்லைனா அட்லீஸ்ட் இவரோட கோட்ஸ் ஏதாவது ஒரு சில சென்டென்ஸாவது நம்மளோட இங்கிலீஷ் புக்கில் கண்டிப்பாக வந்துடும். இவரோட கோட்ஸோ போயமோ இல்லாத புக் நம்மளோட ஸ்கூல் டேஸை தாண்டி வந்திருக்கவே முடியாது. அப்படிதான் இருந்தது. அண்ட் இந்த புக்கு படிக்கிறப்ப எனக்கு திருப்பி ரிவைண்ட் பண்ணி போன மாதிரி தான் இருந்தது. வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ எம் ஆன் மை வே அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1950s வந்து இவருக்கு வந்து கரெக்டாக ஒரு 17 வயசு ஆகுது. எல்லாம் அவங்க கூட படிக்கிறீங்க எல்லாத்தையும் ஆர்மி ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து நான் ரைட்டர் தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க வீட்டில் வந்து அப்போசிஷன் மற்ற விஷயம் வரத்துக்கு முன்னாடி இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 17 வயசுல என் ஃபர்ஸ்ட் புக்கை நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ பப்ளிஷ் பண்ணோடனே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சம்பளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 rupees. அப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஓகே, நான் செட்டில் ஆகிட்டேன்டா, எப்படியும் என் வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதில் வந்து இதை பிடிச்சி அப்படியே நான் வந்து மேலே ஏறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பே பிகினிங்கே நல்லா ஒரு ஹாப்பி பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவரோட 20s அவர் ஃப்ரெண்டோட ஒரு ட்ரெக்கிங் போகிறாரு. ட்ரெக்கிங் போகிறப்போ வந்து என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஒரு டே தாண்டி தர்மசாலாவில் ஸ்டே பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுறப்ப கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, தெர் இஸ் நோ வில்லேஜ். ஒரு ஈக்கு கூட இல்லாத அளவுக்கு அவ்வளோ டார்க்காக இருக்குது. பட் யாருமே இல்லைங்க. ஆனால் இவங்க 2 பேத்துக்கும் பயங்கர தாகம், ரொம்ப தேர்ஸ்ட் அதிகமாகிடுச்சு. தண்ணி குடிச்சா இதுக்கு மேலே நகர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு சாப்பாடே வேணாம், ஃபஸ்ட்டு தண்ணி வேணும்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. பட் தேடிட்டே போகிறாங்க. திருப்பி ரிட்டர்ன் வந்துடலான்னு பார்த்தோம்னா அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு திருப்பி அவ்வளோ டிஸ்டன்ஸ் நடக்கிறதுக்கும் தண்ணி வேணும். ஸோ கண்டிப்பாக இப்போ தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க. ஸோ தேடிட்டே போகிறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. பட் எங்கேயாவது கிடைக்குங்கிற ஹோப் கூட இல்லாத அளவுக்கு ஃபாரஸ்ட் அப்படி இருக்குது, அந்த மவுண்டைன் அப்படி இருக்குது. ஸோ there is light at the end of the tunnel அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா அங்கே வந்து ஒரு ரிவர் தெரியுது. ஸோ அப்பாடா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் 2 பேரும் அங்கே போய் தண்ணி குடிக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சிப் ஆஃப் வாட்டர் குடிக்கிறப்ப அவங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ இவ்வளோ பெயின் எல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் அந்த டெலிஷியஸ் வாட்டரை டேஸ்ட் பண்ணுறப்ப அவ்வளோ ஸ்வீட் அண்ட் டெலிஷியஸாக இருந்தது. பிகாஸ் அது வந்து ரிவர் அண்ட் நேச்சுரல் வாட்டராகவும் இருக்குது. பட் இவ்வளோ தேர்ஸ்ட் இருக்கனால தான் இவ்வளோ இதாக இருக்கான்னு தெரியல. பட் இட்ஸ் worth the pain அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கொலம்பஸ் எப்படி அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருப்பாரு. நல்லாயிருக்கும் இந்த விஷயம். லைக் அந்த குட்டி ஒரு டீனேஜோ ஒரு கிட்ஸோ படிக்கிறப்ப அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு இந்த கண்டென்ட் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டென்ட்டாக இருந்தது இது. என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் கிடையாது, கண்டுபிடிச்சாரு. பட் அதுக்கு முன்னாடி அவர் சேல் பண்ண கற்றுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு ஷிப்பையும் பில்ட் பண்ணாரு. அந்த மாதிரி தான் நம்மளும் அந்த டெஸ்டினேஷன் அங்கே தான் இருக்குது, நம்மளுக்கான டெஸ்டினேஷன் அங்கே இருக்குது. நம்ம சேல் பண்ண அந்த கடலில் வந்து நீந்திக்கிட்டு போகிறதும் அடுத்தது அந்த ஷிப்பை பில்ட் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எந்த விஷயமா இருந்தாலும் லைட்டாக அட்வென்ச்சரஸாக கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. லைக் ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு புக்கு எழுதி முடிக்கிறப்ப அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணுறப்ப எனக்கு அந்த அட்வென்ச்சர் முடிகிற மாதிரி இருக்கும். உடனே நான் அடுத்த புக்குக்கு போவேன், அடுத்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு போகிற மாதிரி நான் ஒரு சிலருக்கு மூவி அந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ஃபீலிங்கை கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு எது அட்வென்ச்சரஸ் ஃபீலிங் கொண்டு வருதோ அந்த விஷயத்தை நோக்கி போங்க அப்படிங்கிற
இட்ஸ் ஆல் அபவுட் த ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப்ல வந்து அந்த ரிஸ்க் இல்லை அப்படின்னா அதில் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸோ ஒரு சக்ஸஸோ விக்டரியோ வந்து அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஒரு விஷயம் வந்து ரிஸ்கியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதர் ஆப்ஷன்ஸ்க்கு போகவே போகாதீங்க. உங்கள் மைண்ட் செட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஓகே இதுதான் அப்படின்ட்டு, இது முடியல அப்படின்ட்டு ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க, அந்த அதர் பேஸ்க்கே போகாதீங்க. இந்த ரிஸ்க் எடுக்கணுன்றதா எந்த ரிஸ்க் வேணால் எடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ நான் வந்து இந்த புக் எழுதுறதுக்கு இதெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுப்பேன். லைஃப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், பட் அந்த ஆப்ஷன்ஸை ஆப்ஷனலாக விடாமல் ஒரு ஆப்ஷனை கன்க்ளூட் பண்ணாமல் உங்களோட ட்ரீம் எது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து லைஃபோட சுவாரஸ்யமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சைலன்ஸ் இஸ் கோல்டன் அண்ட் கோல்டன் ஃபிஷ் ஆர் சைலண்ட். இது எதுக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு ஃபிஷ் டேங்க், குட்டி டேங்க்ல வந்து ஒரு குட்டி கோல்டன் ஃபிஷ் இருக்கு. ஒரு கேட் வந்து அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட பார்க்குது. கரெக்டாக யாரோ வந்துடுறாங்க. ஸோ இந்த கேட் எஸ்கேப் ஆகி ஓடிடுது. ஸோ அந்த டைம் எஸ்கேப் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கேட் எப்போ வரும்னு அந்த கோல்டன் ஃபிஷ்க்கு தெரியாது. பட் அதுக்காக அது வந்து ப்ரீத் பண்ணுறதை நிறுத்தவோ இல்லை இந்த லைஃபே வேணாம் அப்படி இப்படின்னு வெறுக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இருக்க வரைக்கும் அது லைஃப்பை லிவ் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளும். ஸோ நம்மளுக்கு எப்போ எண்ட் ஆகும் தெரியாது. ஸோ டில் தட் கீப் கோயிங், கீப் மூவிங், கீப் க்ரோயிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் சொல்கிறார். லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட் கிட்ட ஒரு காட்டேஜ் எடுத்து இவர் வந்து அங்கே தங்கி புக்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பீஸ்ஃபுல்லாக நல்லா நேச்சுரலாக நல்லா இருந்தது. ஸோ அங்கே போய் தங்கி இருக்கப்ப டெய்லி ஒரு அவுல் வரும். அவுல் வந்தோடனே அவுல் கூட வந்து அவர் வந்து குட் மார்னிங் யுவர் ஹானர் அப்படிங்கிற மாதிரி டெய்லி அதுக்கிட்ட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட் வழியாக ரோடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்தில் வந்து அந்த வீடு இருக்கிறனால அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க அவசர அவசரமாக அந்த வீடெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப போயிட்டு வேற இடத்துல செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகிட்டு ஓகே எனக்கும் இந்த வியூ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வியூ இந்த வீட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகி உட்காராரு. ஸோ அந்த மாதிரி அவளும் திருப்பி அந்த வீட்டுக்கே வந்து உட்காருது. ஸோ அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் மெமரிஸ்லாம் இது பண்ணிட்டு ஓகே திஸ் இஸ் லைஃப், எப்போ வேணால் எந்த நிமிஷம் என்ன வேணால் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸை பற்றியெல்லாம் சொல்லிட்டு அதில் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்ச சில விஷயங்கள் இந்த புக்கில் இருந்தது. இந்த புக் வந்துட்டு லைக் ஒரு டீனேஜர்ஸோ ஒரு கிட்ஸுக்கோ ஏற்ற புக்காக இருந்தது. ரியலி ஸோ ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் புக்கில் பார்க்கலாம்.